வம்புக்கு எடுத்த விவகாரம் 7.5 சனி பிடிச்சு ஆட்டுது என்பார்களே, இதற்கான பக்கா உதாரணமாகி போய் உள்ளது சீமானின் நிலை. அண்ணன் எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடிமேல் அடி விழுந்துதானே இருக்குது. வாரிசு பட டைலாக் போல விஜய் கட்சி துவக்கும் முன் என் தம்பிடாவன் எந்த சூழலையும் அவனுக்கு ஆதரவா நிற்பேன் என்றார். ஆனால் விஜய்க்கு கூடிய மாநாடும் மேடையில் தன்னையும் விஜய் தாக்கி பேசியதும் சீமானை கொந்தளிக்க வைத்தது. அதனால் தெளிவான சித்தாந்தம் இல்லாம நடுரோட்ல நின்னா லாரியில் அடிபட்டு செத்து போயிடுவேன் என்று ஆசிட் வார்த்தைகளை வீசினார். இது சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கியது. இந்த நிலையில் அவர் கட்சியிலிருந்து பல நிர்வாகிகள் பல மாவட்டங்களில் விலகிக் கொண்டிருப்பது தொடர்கதையாகியுள்ளது. இந்த நிலையில்தான் திருச்சி எஸ்பி வருண் குமாரனோடு சீமானின் மோதல் உச்சம் பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சியை இது ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்று எஸ்பி பேசியதற்கு மிக கடுமையான வார்த்தைகளில் பதிலடி தந்துள்ளார் சீமான் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஆவேசமாக, வருண்குமார் IPS நீண்ட நாட்களாக எங்களை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். புதிதாக எதுவும் சொல்லவில்லை. நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து 13 ஆண்டுகளாக கட்சி நடத்தி வருகிறோம். தேர்தலில் நின்று 36 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் 3வது தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறோம். இவர் நாட்டை ஆளுகிறாரா? எதை வைத்து பிரிவினைவாதிகள் என்று சொல்கிறார்? அடிப்படை தகுதி இல்லாமல் அவர் எப்படி IPS ஆனார்? தமிழர் என்பது பிரிவினைவாதமா? உனக்கு மட்டும்தான் மனைவி குழந்தை உள்ளதா? பேசும்போது பார்த்து பேச வேண்டும். அந்த மாநாட்டில் இவர் பேசியது மட்டும் எப்படி வெளியே வருகிறது? இதுதான் உன் வேலையா? என் கட்சியை குறை சொல்லதான் IPS ஆனாரா? காக்கி உடையில் இன்னும் எத்தனை காலம் இருக்க முடியும்? மோதுவது என்று முடிவாகிவிட்டது, மோதலாம். நடிகர் விஜய் மக்களுக்கு உதவ நினைப்பதை குறை சொல்ல முடியாது. எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருக்க நாங்கள் மனநோயாளி அல்ல. சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு. எந்த புயல் பாதிப்புக்கும் மத்திய அரசு உதவி செய்யவில்லை. மாநிலங்கள் தரும் வரியை எடுத்து வைத்துவிட்டு பேரிடர் காலங்களில் கூட மத்திய அரசு உதவுவது இல்லை. இதை கேள்வி கேட்டால் ஆன்டி இந்தியன் என்கிறார்கள். குஜராத், பீகார் மாநில வெள்ள பாதிப்பிற்கு உடனே நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள். தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாம் எனக்கு 4ஆம் பட்சம்தான். மண்ணும் மக்களும் தான் எனக்கு முக்கியம். அசாமில் மாட்டிறைச்சி தடை விதிக்கப்பட்டிருப்பது கேவலமானது. நான் என்ன கறி வேண்டுமானாலும் உண்பேன். உணவு உடை என்பது உரிமை என்று பேசியிருந்தார். இந்நிலையில் IPS அதிகாரியை ஒருமையில் விமர்சித்து சீமான் பேசியிருப்பதன் மூலம் மத்திய உள்துறையின் பார்வைக்கு அவர் பற்றிய ரிப்போர்ட் சென்றுள்ளது. சீமான் மீது வருணிடம் ஒரு புகாரை வாங்கி அவர் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால் என்ன என்று யோசிக்கின்றனர். அதேவேளையில் சமீபத்தில் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வரை மிக மோசமான வார்த்தைகளில் சீமான் பேசியதாக திமுக அரசும் கடும் கோபத்தில் உள்ளது. இதனால் சீமான் மீது கைது நடவடிக்கை பாய்ந்தால் தமிழக அரசு நிச்சயம் தடுக்காது, மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணும் என்கிறார்கள் விமர்சகர்கள்.